Okay, famous entry question, you have to implement A to I. Okay, so A to I அப்படின்னு என்னன்னா array to integer அப்படின்னு அர்த்தம். பேசிக்கா நம்ம வந்து ஒரு கேரக்டர் அரே கொடுக்குறோம். கேரக்டர் அரே லிஸ்டிங் இதுல வந்து நான் நம்பர்ஸ் கொடுக்குறோம். 143 அப்படின்னு கொடுக்குறோம்னா அவுட்புட் வந்து இன்டிஜர் 143 வரணும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை எடுப்பேன் வெளியே, இந்த கேரக்டர் எடுப்பேன். இந்த இதெல்லாம் ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஒரு ஒன்றுமே கேரக்டர் தானே. இந்த கேரக்டர் எடுத்துட்டு இந்த கேரக்டர் -0 கேரக்டர் கொடுத்தேன் அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் என்ன அது எனக்கு வந்துடும். ஏன்னா ஆஸ்கி வேல்யூ மைனஸ் ஆகும். இதோட ஆஸ்கி வேல்யூ 48 இருந்தால் இதோட ஆஸ்கி வேல்யூ 49 இருக்கும். ஸோ மைனஸ் பண்ணால் 1 வந்துடும். அதே மாதிரி தான் கேரக்டர் 4, ஸோ 1 வந்துருச்சா. இப்போ கேரக்டர் 4 மைனஸ் கேரக்டர் 0 பண்ணோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து 4 வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா ஏற்கனவே இருக்கிற வேல்யூவோட ஒரு 10 மல்டிப்ளை பண்ணி அப்புறம் இந்த 4 ஆட் பண்ணுவேன். ஸோ எனக்கு 14 வந்துடும். ரைட், அடுத்த வாட்டி 3 எடுத்தேன் அப்படின்னா இது கூட 10 மல்டிப்ளை பண்ணி அப்புறம் ஒரு 3 ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 143 வந்துடும். ஸோ தட்ஸ் த லாஜிக். ஸோ இதுக்கு நம்ம லெட்ஸ் ரைட் த கோட். ஸோ அவுட்புட் இஸ் அன் இன்டிஜர். ஐ வில் நேம் இட் as my a to I. Input is a character array. Okay, and here we need to also pass. ஓகே, இப்போ ஸ்ட்ரிங்ல என்ன அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஸ்ட்ரிங்ல வந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல் கேரக்டர் இருக்கும். அதோட ஆஸ்கி வேல்யூ 0 சில. ஓகேவா, அதை வச்சு அந்த ஸ்ட்ரிங் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓகே, நான் இப்போ என்ன பண்றேன், ஐ நீட் டு ஹேவ் த ரிசல்ட் ரைட். அது இனிஷியலா 0 இருக்கு. இப்போ நான் ஒரு கேரக்டரா எடுக்கணும் கரெக்டா. ஸோ எது வரைக்கும், நல் கேரக்டர் வர வரைக்கும். ஓகே, ஸோ வைல் ஸ்டார் ஏ போடுறேன். இந்த ஸ்டார் ஏ வெறும் ஸ்டார் ஏ தான் கண்டிஷனே. ஸ்டார் ஏன்றது என்ன, ஏன்றது ஒரு அரே. அந்த அரேல என்ன இருக்கும், 1 இருக்கும், கேரக்டர் 4 இதெல்லாம் கேரக்டர் இருக்கும், 3 இருக்கும், அப்புறமா ஒரு நல் கேரக்டர் இருக்கும். ஓகே, சில எனிதிங் அதர் தென் 0 இஸ் a பாசிட்டிவ் வேல்யூ. 0 மட்டும் ஃபால்ஸ். ஓகே, அப்ப ஸ்டார் ஏ போட்டா ஏன்றது இந்த அட்ரஸ். ஓகே, அப்ப ஸ்டார் ஏ போட்டேன் அப்படின்னா அந்த அட்ரஸ் இருக்கிற வேல்யூ அது என்ன, கேரக்டர் 1 ரைட். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய ரெஸ் இருக்குல்ல, அந்த ரெஸ் கூட ஒரு 10 மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை எடுக்கணும், டிஜிட் எடுக்கணும். ஓகே, ஸோ இன்ட் டிஜிட் விச் இஸ் ஈக்குவல் டு என்னுடைய கேரக்டர் மைனஸ் லெட்டர் 0. அந்த டிஜிட் வந்துடுமா. இப்போ நான் என்ன பண்றேன், ஏக நம்பர் மல்டிப்ளை பண்ணிட்டு என் டிஜிட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ரைட், எது வரைக்கும் பண்றேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இப்போ இந்த டிஜிட் எடுத்தாச்சு, அப்புறம் அடுத்த டிஜிட் எடுக்கணும். அடுத்த டிஜிட் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, கேரக்டரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த டிஜிட் இங்க ஏ பிளஸ் பிளஸ் போட முடியாது. ஏன்னா இது an அரே. அரேயா இருக்கும்போது பேஸ் அட்ரஸை மாற்ற முடியாது. அதனால என்ன பண்றேன், இதுக்கு அரேக்கு பதிலா ஐ வில் ஹேவ் இட் அஸ் அ பாயிண்டர் இட் செல்ஃப். ஓகே, இப்போ ஏ பிளஸ் பிளஸ் என்ன ஆகும், அடுத்த மெமரி லொகேஷன் போகுமா. அதுக்கு ஸ்டார் ஏ என்ன வரும், இதுக்கான பிராக்கெட் போட்டுக்கலாம் பிரச்சனை தெரியலனா. அதுக்கு ஸ்டார் ஏ என்ன வரும், 4 வருமா. 4 - 0 is 4. இப்போ ப்ரீவியஸா 1 இருக்கா, 1 × 10 + 4 14 வந்துருமா. இப்போ a ++ 3க்கு போகுமா. 3க்கு போனா என்ன வரும், 3 - 0 3 வந்துருமா. இப்போ 14 × 10 140 + 3 143. அப்புறம் a ++. இப்போ ஸ்டார் ஏ என்ன வரும், 0. 0னா ஃபால்ஸ், வெளியே வந்துடும். வெளியே வந்தா நம்ம ரிவர்ஸ் எங்கல இருக்கு, ரெஸ்ல இருக்கா. ஸோ ரிட்டர்ன் ரெஸ். ஓகே, நவ் இப்போ now I am calling this for my a to I of 143 அப்படின்னு பாஸ் பண்றேன்னா it has to return me the number 143. ஓ செமிகோலன் போடலப்பா. ஓகே, இதுல டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
see there is a little difference. அதாவது நீ ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ற கரெக்டா? அப்ப this is nothing but ஒரு கேரக்டர் அரே. C-ல பொறுத்த வரைக்கும் ஒரு கேரக்டர் அரே. ஸோ கேரக்டர் அரே ரிசீவ் பண்ணும்போது நீ இந்த மாதிரி ஸ்டார் போட்டு பாயிண்டராகவும் ரிசீவ் பண்ணலாம். ஏன்னா நத்திங் பட் பேஸ் அட்ரஸ். ஓகே, பாயிண்டராகவும் ரிசீவ் பண்ணலாம், இல்ல நீ வந்து இப்படி அரேவாகவும் ரிசீவ் பண்ணலாம். ஓகே, இதுல ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம கேரக்டரை ஸ்டோர் பண்ணும்போது, இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின், நம்ம கேரக்டரை ஸ்டோர் பண்ணும்போது மெமரி, அதாவது பாயிண்டரை வச்சுட்டு இப்படியும் அசைன் பண்ணலாம், இப்படி போட்டு இப்படியும் அசைன் பண்ணலாம். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை போய் நம்ம ஒரு அட்ரஸ் இது ஒரு அட்ரஸ் இருக்குதா, அதை போய் ஒரு பாயிண்டர் மெமரி லொகேஷன் அசைன் பண்றோம். ஓகேவா? அப்ப எங்க ஸ்டோர் ஆகும்னா ரீட் ஒன்லி மெமரியில ஸ்டோர் ஆகும். ஓகே, இது ரீட் ரைட் மெமரியில போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, அதனால என்னன்னா ஐ கேன் டூ ARR ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு வேற கேரக்டரா மாத்தலாம், C-யா மாத்தலாம். ஓகே, இப்போ நான் printf %s ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்றதுக்கு %s போட்டு ARR அப்படின்னு கொடுக்குறேன்னா பாலால 2 என்ன 0 1 2 L மட்டும் C-யா மாறிடும். ஓகே, 143க்கு அப்புறம் ஓகே, இங்க எனக்கு ஒரு ஸ்லாஷ் என்ன கொடுத்தேன் அப்படின்னா அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகும். அடுத்த வேற L மட்டும் C-யா மாறிடுச்சா? அதே டைம்ல நான் என்ன பண்ணலாம்னா இங்க ஒரு ஸ்பேஸை விட்டு இன்னொரு %s போட்டு என்னுடைய C-யை பிரிண்ட் பண்ணலாம். C-யும் என்ன அங்க இருந்து எண்ட் வரைக்கும் பிரிண்ட் ஆகும், பாலான்னு பிரிண்ட் ஆகும், அவ்வளவுதான். ஓகே, ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா இப்படி போய் நாம் மாத்த முடியாது. இத மாத்தணும்னா இது ரீட் ஒன்லி மெமரி கரெக்டா? ரீட் ஒன்லி மெமரியில போய் நீ ரைட் பண்ண பாக்குற. Now what will cause is it will cause a segmentation fault. C programல this is what is called segmentation fault. அப்ப ஏதாவது invalid memory access பண்ற, invalid pointer வந்து நீ போய் மெமரியை போய் அக்சஸ் பண்ணும்போது பாயிண்டர் வேலிடா இல்ல அப்படின்னா it will cause a segmentation fault. segmentation fault நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா யூசுவலா உன் ப்ரோக்ராம் இருக்குல்ல, உன் ப்ரோக்ராம் ரேம்ல இருக்கும்ல, கோட் செக்மெண்ட், டேட்டா செக்மெண்ட், ஹீப், ஸ்டாக்னு இருக்கும்ல, அந்த உன்னுடைய மெமரியை அப்படியே டம்பா எடுத்து அதை அப்படியே அந்த இதை எடுத்து ஒரு ஃபைல்ல போட்டு உனக்கு கொடுத்துரும். அதான் கோர் டம்ப் அப்படின்னுவாங்க. அந்த கோர் டம்பை வச்சு நீ டீபக் பண்ணலாம். அந்த டைம்ல நம்ம வேரியபிளா என்ன வேல்யூல இருந்துச்சு, GDB அப்படின்னு ஒரு டூல் இருக்கு, அந்த டூலை வச்சு நீ டீபக் பண்ணலாம். ஓகே, இதை ரன் பண்ணனா இட் வில் காஸ் a fault, segmentation fault. Okay,